வணக்கம் தோழர்களே. நீங்கள் வருத்தப்படுறீங்களோ இல்லையோ, நான் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கேன். அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. மனசு அப்படியே கனமாக இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சே? இந்த மனுஷன் ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டு இல்லை, நடிக்காத நடிப்பு இல்லை. அப்படி இருந்தும் ஒரு தலைவர் பதவியை தக்க வச்சுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப व्यசனமாக இருக்குங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. யாரை குறித்துன்னு கேட்குறீங்க? நம்ம அண்ணன் அண்ணாமலை ரொம்ப பாவங்க. இன்றைக்கெல்லாம் பேட்டியில் எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டுறாரு. தெரிச்சு துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடுறாரு. என்னங்க அதிமுக, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. என்னங்க உங்கள் மேலிடம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாங்க. என்னங்க இது பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி இருக்காருங்க. மைக்கை பார்த்தாலே மைக் பாண்டி பயங்கரமாக சவுண்டு விடும். மைக் பாண்டியை சவுண்டை ஆஃப் பண்ணி மியூட்டில் போட்டு விட்டாங்க பாஜகக்காரனுங்க. நமக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னா பாருங்க. அதோட டெல்லிக்கு போன பல ரகசியங்கள் வெளியாந்துருக்கு. நம்ம அண்ணாத்த ஆடு டெல்லிக்கு போனார் இல்லையா, பல முறை டெல்லிக்கும் வீட்டுக்குமா வந்தாரா. அந்த டெல்லி பயணத்தில் பல சம்பவங்கள் வெளிவந்திருக்கு. அதில் ஒன்று, திமுக என்னை காலி பண்ணிடும், நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்லாம் கதறியிருக்காரு. நமக்கு தெரியுங்க, அண்ணாமலை ஒரு ஃபுல் டைம் என்டர்டெய்னர். தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்றாரோ இல்லையோ, அட்ராசிட்டி பண்ணுவார். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு, வசனம் பேசிக்கிட்டு, நெஞ்ச நிமித்திக்கிட்டு, போறவங்க வர்றவங்கட்டெல்லாம் புடனேடி வாங்கிட்டு சுவான அலைஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் திரிறாருங்க. அதுல வேற ஏற்கனவே பல விஷயங்களெல்லாம் அண்ணனை கீப்பப் பண்ண முடியல. அவரை வேற வச்சு நம்ம ஆளுக செய்யறானுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடிச்சு இந்தியா முழுவதும் என்ன உலகம் முழுதும் ஃபேமஸ் ஆனாரு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு என்ன நானே துன்புறுத்திக்கிறேன் அப்படின்னு சீன் போட்டாரு. அரை நிறுவனமாக கடைசியில் பார்த்தா அதுவும் உதவலை. நான் செருப்பே போட மாட்டேன், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்குற வரை முடியவே முடியாது. அப்புறம் 3ஆம் நாள் போட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது சாமின்னு. அதாவது பரவாயில்லைங்க, நான் ஏர்போர்ட்டில் நின்று நீ யாருக்கும் நான் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். பாஜகல யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஏர்போர்ட்டில். இனிமேல் நீங்கள் பேட்டி கேட்கணும் அல்லது நீங்கள் என்னை சந்திக்கணும், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அப்படின்னா கமலாலயம் வாங்க, உங்களை எல்லாம் அழைச்சி நானே உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன். இம்புட்டு உருட்டிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல. சாட்டையால் அடித்து முடிச்சுட்டு தம்பாயிட்டாரு. இந்த பக்கம் செருப்பை போட்டுக்கிட்டு திரியிறாப்புல. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போராடம் வர்றாடம் உட்காராடம் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு திரிறாப்புல. அப்போ அல்லு சில்லாக இருக்கிற 5-6 வேலையவே அண்ணனால் தொடர்ந்து கையெடுத்து செய்ய முடியலை. இந்த லட்சணத்தில் அவர் எப்படியாவது பதவியை விட்டு இறக்கணும்னு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு கண் கொட்டாமல். அந்த சூழ்நிலையில தான் அண்ணாத்த கோவை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுத்தா மனுஷன் பதறாரு, இப்படி தடுறாரு, இப்படின்றாரு. பாவமாக போச்சுங்க. தலைவர் போட்டியில் நான் இல்லை. நான் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டனா இருப்பேன் பாஜகவுக்கு, தலைவர் போட்டியில் நான் இல்லைங்கன்னு அறிவிச்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவர் போட்டிக்கே உன்னைய ஆட்டைக்கு சேர்க்கலன்னு அர்த்தம். தலைவர் போட்டின்ற இடத்துல உனக்கு சோழி இல்லைன்னு அர்த்தம். தலைவர் போட்டி நடக்கிற இடத்துல அண்ணாமலை ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதுல என்னன்னா, அண்ணாமலையுடைய அவ்வளோ பேச்சையும் உட்காந்து கேட்டுட்டு சரிப்பா போய் ராஜினாமா பண்ணிடு அப்படின்னு அசால்ட்டை சொல்லிவிட்டாரா அமித்ஷா. அப்படி அண்ணாமலை என்னெல்லாம் பேசினாருன்றது வேற கதை, அடுத்து வர்றேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு, போட்டியில எல்லாம் நான் இல்லைங்க, நான்லாம் உடனே நம்ம ஆளுங்க பத்திரிகைக்காரங்க சிக்கிட்டாண்டா மோப்பில் ஏதாவது 4 சதைச்சு விட்டுருவோம் அப்படின்னு. நீங்க தான் டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தீங்களா, என்ன இது? ஆமாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது எழுதுங்க. டெல்லி போனாரு, வந்தாரு, இவரை கை காட்டினாரு, அவரை கை காட்டினாரு. ஏங்க என்ன வம்புல மாத்தி விடுறீங்க? வம்பு சண்டைகள்லாம் நான் வரவே இல்லைங்க அப்படின்னு ஜகா வாங்குறாருங்க அண்ணாமலையா. இது சும்மா போறவனை பிடிச்சி இழுத்து வச்சு வம்பு சண்டை இழுப்பாரு. ஆனா இப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்ன வம்புல இழுத்து விட்டுறாதீங்கன்றாருங்க. ஏங்க டெல்லிக்கு போனீங்களா, என்ன நடந்துச்சு, டெல்லியில என்ன பேசுனீங்க, டெல்லியில உங்களுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன வம்புல மாட்டாதீங்கன்றாரு. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரு டெல்லியில. அடுத்து ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்க நம்ம ஆளுங்க, உங்களை தலைவர் பதவியில இருந்து தூக்குறாங்கன்னா அதிமுக அழுத்தம் கொடுத்ததுனால தூக்குறாங்களா? ஐயா சாமி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இதுக்கு கருத்து சொல்ல விரும்பலைங்க, இது கருத்து சொல்ல முடியாதுங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நம்ம ஆளுங்க ட்ரோல் பண்ணுறாங்கங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் வேணாம்.
ஒரு ஆளாக அடி வாங்கி மிதி வாங்கி புடனில் புலேர்னு வாங்கி அசிங்கப்பட்டு நிற்கிறாரு, நம்மளால் ட்ரோல் பண்ணுறாங்கங்க. அதுலேயும் வச்சு செய்கிறாங்க அண்ணாமலையை. பாவமாக போச்சுங்க எனக்கேவா. ஏங்க எடப்பாடியார் கையை காலை கட்டிக்கிட்டு ஊர்ந்தே போய் பதவியை வாங்கிட்டு இருக்கிற ஒரு கரிஸ்மாவே இல்லாத ஒரு லீடர், ஒரு அட்ராக்ஷனே இல்லாத ஒரு லீடர், தொடர்ந்து 10 தோல்வியை சந்திச்ச எடப்பாடி, அவர் சொல்லியே உன்னைய தூக்கி எறிகிறாங்கன்னா உன் நிலைமை எப்படி கேடுகட்ட நிலைமையா, கேவலமான நிலைமையா போச்சு அண்ணாமலை. சே, யாருக்கும் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அண்ணாமலை. இப்படி உன் நிலைமை போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நம்மளை உடனே கேட்குறாங்க, நீங்கள் டெல்லியில் அடுத்து வேறு போஸ்டிங் போட்டு உங்களை டெல்லிக்கு கூப்பிட போகிறாங்க. என்ன நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. ஒன்று ஆளுநர் ஆவாங்க, இல்லைன்னா மந்திரி ஆவாங்கன்னு நம்மளே பேசியிருக்கோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள். உடனே அவர் சொல்கிற, நான் டெல்லிக்கெல்லாம் போக மாட்டேங்க, நீங்கள் வேற, நான் உள்ளூரில் போய் விவசாயம் பார்க்க போகிறேன்ட்டாரு. இதை தாயா நாங்களும் சொன்னோம். பயன்படுத்துகிற வரைக்கும் உன்னைய சக்கையாக உறிஞ்சி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாங்கயா. 14 ஈரு, ஓவராக பேசாத, ஓவர் ஸ்பீடை குறை, ஓவராக வாய்த்தாட்டியத்தை குறை, நெஞ்ச தூக்குறதை குறை, உன்னை அடியாலாக யூஸ் பண்ணிட்டு விட்டுருவானுங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நீ அவசியப்பட மாட்ட. சொன்னல, சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். சுயமாக சிந்திச்சு அடக்கி வாசி நல்ல தலைவனாக போயிருக்கணும், கூட்டணியாக அரவணைச்சு. இல்லையா சொல் புத்தியாவது இருக்கணும். உன்னை தூக்கி எறிய போகிறாங்க பார்த்திரியான்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அதவாது கேட்டு நடந்திருக்கணும்ல. நாளா லீடர் என்னவா, நாளா லீடர், நான் தோசை இட்லி சுடுறதுக்காக வந்தேன், இல்லை மேனேஜரா? அது அப்போ 18 தட்டிடுவேன். யாரு? நம்ம செந்தில் பாலாஜியை மேடையில் வச்சு. அதுக்கப்புறம் குரங்கு மாதிரி என் பின்னாடி தெரியாதுங்க. இது யார? பத்திரிகையாளர்களை. ஏண்டா 2 ஆம்பளைய ஒரே பொம்பளைய வச்சுட்டு இருக்காங்களே, இது யார? கட்சிக்காரங்கள. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் தலைவர் பதவியே ஒரு வெங்காயங்க. சீச்சி, இந்த பழம் புளிக்குன்னு ஒரு கதை கேட்டிருக்கோம்ல, எட்டி பார்க்குமா, பறிச்சு பார்க்கும், எட்டலை, கிடைக்கல, கடைசியில் கழட்டி விட்டாங்க. நான் பாட்டுக்கு என் மண் என் மக்கள்னு யாத்திரை போனேன். அதில் ஏதாவது பெருசாக தேத்திடலான்னு பார்த்தா நாடாளுமன்றத்தில் வச்சு செஞ்சு விட்டு என்னையையும் முடிச்சு விட்டாங்க. ஏதோ கல்லா கட்டினதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி எக்கச்சக்கமான போராட்டங்களை அறிவிச்சு அமைச்சர்கள் மேல செருப்பை தூக்கி போட்டு அவமாரியதை பண்ணிட்டு அத்து இது 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு நிக்கிறேன், என்ன வடக்க தெக்க மயிறு மட்டை, என்னென்னமோ பேசியும் பார்த்தாரு, ஒன்றும் உதவலை. கடைசியில் என்ன ஆகி போச்சு? டெல்லிக்கும் போகாம கமலாலயத்துக்கும் போகாம ஆடு மேய்க்க போறாப்புல. அவரே சொல்றாரு, நான் தோட்டத்துக்கு போவேன், ஆடு மேய்ப்பேன். என்ன மறந்துடுவீங்களா? ஏங்க நான் தலைவராக இல்லட்டா இனி மறந்துடுவீங்களா? நான் ஒரு சாதாரண விவசாயியா இருந்தா நீங்க நீ மறந்துடுவீங்களா? எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா தலைவராக இல்லட்னா? சே பாவங்க, ராத்திரிலாம் தூக்க வராமல் யோசிச்சிருக்காப்புல. நம்ம தலைவராக இல்லட்டா மறந்துடுவாங்க, நம்ம தலைவராக இல்லட்டா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ராத்திரிலாம் யோசிச்சிருக்காரு. அதனாலதான் பத்திரிகையாளர் சொல்றாரு, எப்பா நான் தலைவராக இல்லட்டா மறந்துடுவீங்களா என்ன அப்படின்னு ஒரு அச்சாரம் போட்டு வைக்கிறாரு. ரொம்ப பரிதாப நிலைமைங்க. இதுக்கு இடையில போஸ்டர் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய வார் ரூமு போஸ்டர் அடிச்சு ஒட்டுது, எங்களுக்கு அண்ணாமலை வேண்டும், அதிமுக கூட்டணி வேண்டாம், இப்படி ஒரு போஸ்ட். அந்த பக்கம் போனா எங்களுக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க ஒரு போஸ்ட். இப்படியே போஸ்டர் யுத்தம் நடக்குது. ஆனா ஒரிஜினலா உள்ள என்னையா நடக்குது அப்படின்னு பேசுனா, நம்ம அண்ணாமலை டெல்லி போனார் இல்லையா, டெல்லிக்கு போய் பல முறை விளக்கம் சொன்னார் இல்லையா, அந்த விளக்கத்தை கேட்டுட்டு அமித்ஷா கூட பதவி விலகிருன்னு சொன்னார் இல்லையா, அப்போ அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுங்களா? பாஜக நான் வளர்ச்சிக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு எத்தனை ரோடு ஷோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன், எத்தனை மீட்டிங் வச்சிருக்கேன், போற வரங்களா அடிச்சிருக்கேன், அமைச்சர் மேலேயே சேரவாரி அடிக்க சொல்லியிருக்கேன், இன்னொரு அமைச்சர் மேலே செருப்பு கழட்டி அடிக்க சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் பயங்கரமாக போய் மக்கள் அப்படி கவர்ந்திருக்கேன். 3% இருந்த ஓட்டு வங்கியை இப்போ நானும் பயங்கரமாக ஏற்றி 10% வரையும் கொண்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட வேலை பார்த்த என்னையா தூக்க போறீங்க அப்படின்னு தான் செஞ்ச வேலையை பட்டியலிட்டு இருக்காரு. அதோட அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு, அதான் மெயின். இங்கே பாருங்க, நான் தலைவராக இருக்கேன்றதுனால நான் பாட்டுக்கு போகும்போது வரும்போது உட்காரும் போதும் திமுகவை அடின்னு அடிச்சிருக்கேன், திமுகவை கடுப்பை ஏற்றிருக்கேன், திமுகவை காலி பண்ணியிருக்கேன். அந்த கடுப்பெல்லாம் நான் தலைவராக இல்லாட்டினா என் மேலே காட்டுவாங்க, என்னை வச்சு காலி பண்ணிடுவாங்க. என்னைய காப்பாத்துங்க சாமி, நான் தலைவராக இருந்தால் தான் தாங்க முடியும், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆக தன்னை முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன
Y+ஓ ஏதோ ஒரு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பிடுங்கிடுவாங்க போல இருக்கு. ரொம்ப பயத்தில் இருக்கார் பாவம். என் பாதுகாப்பையும் சேர்த்து பிடிங்கிட்டிங்கன்னா இனியெல்லாம் முடிச்சு விட்ருவாங்கன்னு. அதெல்லாம் தாண்டி இந்த கேண்டிடேட் போட்டியில் இருக்கிறவங்கள பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நைனா நாகேந்திரன் பற்றி சொல்லும்போது, ஐயோ அந்தால் இப்போயே 6 பார் நடத்திட்டு இருக்காப்புல, இனி வேணா தலைவராக்குனா 60 பார் நடத்துவார், வேற ஒன்றும் செய்ய மாட்டார். அந்தால தலைவராக்குனா அவங்க ஊருக்காரங்களே அவங்க சாதிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளவு கேஸ் அந்த ஆள் மேலே இருக்கு அப்படின்னு 4000 கோடியில் தொடங்கி 40,000 கதைகளை சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். தமிழிசை அக்கா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, இனி அவங்கெல்லாம் ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. வானதி சீனிவாசன் சொகுசான ஆளு, அதனால அவங்களும் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. நீங்கள் கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்கள பூரா நெகட்டிவாக போட்டு அடிச்சிருக்காரு. அதனால நீங்கள் புதுவாளை தான் பிடிக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த வேம்புன்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, பல கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டில் போய் வியாபாரம் பார்த்து பெரிய நிறுவனத்தை நடத்தி அதில் நிறைய சம்பாரிச்சுட்டு தமிழ்நாட்டில் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தன்னை பெரிய இவனா காட்டிக்கிறான் இந்த வேம்பு RSSகாரன். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, நீங்க தலைவராக இருங்க. அவர் சொல்லிட்டார், நான் சிஎம் கேண்டிடேட்டை என்னை நிறுத்துங்க, நான் தலைவராகிறேன். அரசியல்லாம் ஆனாவன தெரியாது, இவனுக்கு தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிரணுமா ஆசைப்படலாங்க, பேராசையெல்லாம் படக்கூடாது. உங்களுக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது. இதெல்லாம் பகுத்தறிவு பூமி. இங்கே நீ பணம் வச்சிருக்கன்றதுனால மட்டும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஆயிட முடியாது. அப்புறம் அவர் இப்படி சொல்லணுன்னே என்ன பண்ணுறதுன்னு இருக்காரு. அவர் ஒருத்தரை இவருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார், ஆனந்தன் ஐயாச்சாமின்னு தனக்கு நெருக்கமான ஒருத்தரை தலைவராக போடுங்க அப்படின்னு. இந்த வேம்பு டெல்லிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. என்னங்கடாது இது, என்ன தில்லி தில்லி பொம்மைக்காயா, இது அரசியலியா? இறங்கி வேலை பார்க்கணும், மக்களை திரட்டணும், சண்டை போடணும், எதிர்கட்சி வேலைகளை பார்க்கணும். இவருக்கு தெரிஞ்சவர் நெருக்கமானவரா ஆனந்த்னு ஒருத்தர் அந்தால கூட்டு வரான். நம்மால ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாப்ல, ஆனந்த பிடிச்சி மாவட்ட தலைவராக போட்டு விட்டாப்ல. இப்போ மாவட்ட தலைவராக ஒருத்தரை போட்ட பிறகு அவரவே தூக்கிட்டு மாநில தலைவராக போட முடியாது. இப்போ அந்த விக்கெட்டும் அவுட்டு. இப்போ யாரடா போடுறதுன்னு தெரியாம கண்ணை கசக்கிட்டு இருக்கான் பாஜக. ஆனால் எப்படி போட்டாலும் நாங்கள் RSSகாரரை தான் போடுவோம், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு பாஜக மேலிடம் டெல்லி சொல்லிருச்சான். நீங்கள் RSSகாரரை போடுங்க, நாங்கள் மொத்தமாக உங்களை போட்டு முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு நம்மளும் சொல்லிடுவோம். இதில் என்ன அப்படின்னா, அண்ணாமலை பத்திரிகையாளர்களை பார்த்து தெரிச்சு ஓடி போய் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நடுங்கி போய், தேவையில்லைண்ணா பிரச்சனை வரலண்ணா ஏன்னா இது அப்படின்னு நடுங்கி போய் என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி மேலிடத்துல போய் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் ஐயா என்னை காலி பண்ணிடும் திமுக காப்பாத்துங்க அப்படின்னு கதறி. கேட்கவே நல்லா இருக்குல்ல? கொஞ்சமாக ஆடணும் நம்மள, ரொம்ப ஆடிட்ட இல்லை, அப்புறம் ரியாக்ஷன் இருக்கும்ல, அனுபவி.